நேற்றுக்கு நம்ம சொன்ன மாதிரி இந்த வாரத்துக்கான நாமினேஷன் லிஸ்ட்டு வந்து வெளியாகிருக்குதுங்க. தடப்புடலான ஒரு லிஸ்ட்டு. இந்த லிஸ்ட்டை பார்க்கும்போதே நமக்கு தெரிஞ்சு போச்சு யார் இந்த வாரம் வெளியேற போகிறாங்க அப்படின்னு சொல்லி. ரொம்ப நாளாக ஒருத்தவங்களுக்கு ஸ்கெட்ச் போட்டுகிட்டே இருக்காங்க. அந்த ஒரு நபர் வந்து மாட்டிக்கிட்டாங்க இந்த வாரம். முதல்ல யார் யாரெல்லாம் நாமினேஷன் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். நாமினேஷன் ப்ராசஸில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல சாண்ட்ரா அவர்கள்கிட்டையும் பிரஜின் அவர்கள்கிட்டையும் அவங்களுக்கு ஒரு பவர் இருக்குது. அவங்களுக்கு ஒரு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்களால ஒருத்தரை டைரக்டாக நாமினேட் செய்ய முடியும். ஏன்னா போன சீக்ரெட் டாஸ்க்கு அவங்க சிறப்பாக பண்ணி முடிச்சதுனால அந்த ஒரு சலுகை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து நான் கூட என்ன நினச்சேன்னா, பிரஜின் வந்து நீயே யூஸ் பண்ணிக்கோ, நான் பரவாயில்ல நான் நாமினேஷனை ஃபேஸ் பண்ணுறேன் அப்படின்னு அவர் சொல்லுவாருன்னு நினச்சேன். ஆனால் தலைகீழாக என்ன அங்கே நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சாண்ட்ரா அவர்கள் வந்து பிரஜினுக்கு அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸை கொடுத்துட்டாங்க. அப்போ அவங்க ஒரு காரணம் சொன்னாங்க. என்ன அப்படின்னா, என்னை விட வந்து அவர் ஒரு பெட்டரான பிளேயர், பெஸ்ட்டான பிளேயர், அதனால நான் அவருக்கு வந்து கொடுக்குறேன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. அப்படின்னா அவர் நாமினேஷனில் ஈஸியாக ஜெயிச்சிருப்பார். அதை நீங்கள் வச்சுருந்துருக்கலாம். அவங்க வந்து இந்த புருஷன் முன்னாடியே வீட்டுக்குள்ளே விட்டது தப்பு. அது சேனலுடைய மிஸ்டேக்கு. விட்டுட்டாங்க. விட்டால் அவங்க கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்க முடியும்? ஒருத்தருக்கு ஒருத்தர் கண்டிப்பாக துணையாக தான் இருப்பாங்க. ஏங்க கள்ளக்காதல் பண்ணுறவங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாக இருக்கும்போது ப்ராப்பராக கல்யாணம் பண்ண 2 பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாக இருக்கிறதுல என்ன பிரச்சனை? அந்த கேம் அடுத்தவங்களை பாதிச்சாதான் நம்ம வந்து அதை குறையாக சொல்லணும். நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அவங்க 2 பேரில் யாருக்காச்சும் ஒருத்தருக்கு தான் கொடுக்க முடியும். அவங்க அவருடைய கணவருக்கு கொடுக்குறாங்க. முடிஞ்சு போச்சு. இதுக்கு உட்காந்துட்டு தான் வீட்டுக்குள்ளே புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அதே காரணமாக சொல்லி சாண்ட்ராவை நாமினேட் பண்ணுறாங்க. தற்கூரிகள் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம என்னத்தை எதிர்பார்க்க முடியும்? அதுக்கப்புறமா நான் அந்த டைரக்ட் நாமினேஷனில் தான் சுபிக்ஷாவை நாமினேட் பண்ணுறாங்க. அதுக்கு ஒரு காரணமும் சொல்கிறாங்க. அந்த காரணம் ஏற்புடைய காரணம் தான். போன டாஸ்கில் வந்து சுபிக்ஷா அவர்கள் ஒரு வார்த்தையை விட்டுருக்காங்க. எல்லாரும் இந்த வீட்டுக்குள்ளே ஏதோ ஒரு இடத்துல அவங்கவுங்க விடக்கூடிய வார்த்தைகளை வச்சு தான் நாமினேட் பண்ணுறாங்க. அப்படித்தான் சாண்ட்ரா அவர்கள் வந்து நான் அந்த டாஸ்கில் வந்து சுபிக்ஷா சொல்கிறாங்க, கெஸ்ட்டு மட்டும் இல்லை அப்படின்னா இங்கே நான் வேறு மாதிரி பண்ணியிருப்பேன் உங்களை அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. அந்த வார்த்தை வந்து எனக்கு த்ரெட்டனிங்காக இருந்துச்சு. கரெக்டு தானே? நான் உங்களை வேறு மாதிரி பண்ணியிருப்பேன் அப்படின்னா என்ன பண்ணியிருப்பீங்க? ஒன்று நீங்கள் கிளியராக சொல்லணும். இப்போ வந்து 1000 விளக்கம் சொல்கிறாங்க. நான் போய் அடிக்க முடியுமா? நான் என்ன போய் மேன் ஹேண்ட்லிங் பண்ண முடியுமா? என்னால் சண்டை போட முடியும், என்னோடய கருத்தை வந்து சொல்ல முடியும். அப்பயும் நீங்கள் சண்டை போட்டிருக்கலாம். எப்படி அங்கே நீங்கள் ஸ்டாஃபாக இருக்கும்போது கூட சண்டை போட்டிருக்கலாம், உங்கள் கருத்தை சொல்லியிருக்கலாம். ஏன்னா எல்லாரும் போட்டாங்க. உங்களை யாரும் சண்டை போடக்கூடாதுலாம் சொல்லலை. ஸ்டாஃப்லாம் வந்து சண்டை போடக்கூடாதுன்னு பிக் பாஸ் ரூல்ஸ்லையும் கொடுக்கல. ஸ்டாஃப் இருக்காங்க, இல்லை அது நமக்கு தேவையில்லை. உங்களுக்கு பாயிண்ட் ஒன்றுனா நீங்கள் தாராளமாக சொல்லியிருக்கலாம். அங்கே பேசாமல் இங்கே வந்துட்டு அங்கே கெஸ்ட்டு மட்டும் இல்லைன்னா நான் உங்களை வேறு மாதிரி பண்ணியிருப்பேன் அப்படின்னா அது தப்பான வார்த்தை தான், ஆஷான வார்த்தை தான். வியானாவே அதை சொல்லிட்டு போயிட்டாங்க. நீ சொன்ன வார்த்தை ஆஷான வார்த்தை தான் அப்படின்னு சொல்லி. சில இடங்களில் வியானா வந்து கரெக்டாக பேசுகிறாங்க. அது வந்து நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது, மறுக்க முடியாது. ஸோ இது நடக்குதா? ஒப்பாரி வேறு சுபிக்ஷா. ஓகே, அது ஒன்று. ஸோ அதுக்கப்புறமா நாமினேஷன் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. முதல்ல வினோத் போகிறாரு. வினோத் அவர்களிருந்து ஆரம்பித்து எல்லாரும் நாமினேட் பண்ணுறாங்க. திவாகரையும் வியானாவையும் வினோத் நாமினேட் பண்ணுறாரு. வியானா வந்து கனியை நாமினேட் பண்ணாங்க. இன்னொருத்தர் யாரை நாமினேட் பண்ணாங்கன்னு தெரில, பார்க்கல நான். விக்ரம் வந்து திவ்யா மற்றும் அரோராவை நாமினேட் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா திவ்யா, விக்ரம் அண்டு அரோரா இவங்க வந்து பேசி வச்சுட்டு நாமினேட் பண்ணுறாங்க. இப்போ புதுசாக ஒரு அணி, ஒரு டீம் வந்து அங்கே ஃபார்ம் ஆகிருக்குது. திவ்யா, பார்வதி, கமருதீன், சாண்ட்ரா மற்றும் பிரஜின், அப்புறம் தண்ணிப்பழம். எதுக்காக இந்த ஒரு குரூப்னு எனக்கு தெரில. குரூப்பிசம் இருக்குன்னு சொன்ன திவ்யா அதில் போய் ஏன் மாட்டுறாங்கன்னு எனக்கு புரியலை. ஸோ உட்காந்து யாரெல்லாம் நாமினேட் பண்ணலாம்? நாமினேஷனும் ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். ஓட்டை வேஸ்ட் பண்ணாமல் விஜய் சேதுபதி ஒரு வாரமும் சொல்லிட்டு இருக்காரு, ஒரே நபரை நீங்கள் வந்து ஓட் பண்ணுறீங்கன்னு சொல்லி. அதனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, எல்லாரும் கூடி பேசி யார் 2 பேரை வந்து நாமினேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டாங்க. பிக் பாஸ் கடைசியில் ஒரு ட்விஸ்ட் வச்சார், அதை சொல்கிறேன். ஸோ பேசி வச்சு நாமினேட் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து கனி வந்து சாண்ட்ரா மற்றும் பார்வதி, திவாகர் வந்து ரம்யா மற்றும் வினோத், சபரி வந்து வியானா மற்றும் பார்வதி வந்து கனி மற்றும் விக்கல், அரோரா வந்து சாண்ட்ரா மற்றும் அமித் வந்து திவ்யா மற்றும் அரோரா, ரம்யா வந்து அரோரா மற்றும் சாண்ட்ரா, கெமி வந்து ரம்யா மற்றும் கனி, கமருதீன் எங்கே இருக்காரு? கனி மற்றும் விக்கல்ஸு, சுபிக்ஷா வந்து கெமி மற்றும் ரம்யா, எப்ஜி வந்து திவாகர் மற்றும் வியானா. இதில் சபரி வந்து ஓகே, நம்ம பார்வதிக்கு 2 ஓட்டு. ஸோ கடைசியில் யார் நாமினேட்டுக்கு வந்து வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா, சுபிக்ஷா டைரக்ட் நாமினேஷன், திவ்யா, அரோரா, ரம்யா, விக்ரம், சாண்ட்ரா, வியானா, கனி, திவாகர் மற்றும் பார்வதிக்கு 2 ஓட்டு தான் இந்த வாரம். ஏன்னா போன வாரம் வந்து அவங்க நல்லாவே
பர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படிங்கிறதுனால 2 ஓட்டு மட்டும் குத்திருக்காங்க, கனி மற்றும் சபரி. சபரி வந்து அந்த டாஸ்கினுடைய அந்த ஒரு இதெல்லாம் மனசுக்குள்ளே வச்சுட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க. அப்பட்டாவா நமக்கு தெரியுது யார் வெளியில் போக போகிறாங்க அப்படின்னு சொல்லி. எஃப்ஜே தப்பிச்சிட்டான், கமருதீன் தப்பிச்சிட்டான், வினோத் தப்பிச்சிட்டாரு, அதுக்கப்புறமா கெமி வந்து தப்பிச்சிட்டாங்க. ஸோ ஒரு ஓட்டு வந்து கன்சிடர் பண்ணலை. ஓகேவா, டைரக்ட் நாமினேஷனில் ஒரு ஓட்டு கூட கன்சிடர் பண்ணார் பிக் பாஸ், இப்போ பண்ணலை. ஸோ இந்த வாரத்தில் வந்து வெளியேறுவதற்கு யாருக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ரம்யா பெருசாக அந்த வீட்டுக்குள்ளே ஒன்றும் பிடுங்கலை, அதனால் ரம்யா வந்து வெளியில் போயிடுவாங்க மோஸ்ட்லி. இன்னொன்று நம்ம அரோரா அவர்கள், இவங்க 2 பேரில் யாராச்சும் ஒருத்தர் தான் நிச்சயமாக போவாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது. அதுக்கப்புறமா யாருக்கு வந்து ஓட்டு கம்மியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சுபிக்ஷாவுக்கும் ஓட்டு ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ என்ன நடக்குதுன்றதை நம்ம பார்ப்போம். அவங்களுக்கு கட்சி சார்ந்த ஓட்டு எல்லாமே வரும், பார்க்கலாம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இதில் யார் வெளில போனால் உங்களுக்கு நல்லது? எனக்கு ரம்யா அரோரா 2 பேரில் யார் போனாலும் ஓகே தான். ஆனால் ஒரு பாயிண்டில் எனக்கு என்ன தோணுதுன்னா, நான் வெளியில் போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அரோரா போகலாம். ரம்யா வந்து என்னதான் எதுவுமே பண்ணலை அப்படின்னாலும் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கணுன்ற ஒரு எண்ணம் இருக்குது. எனக்கு கிடைச்ச வாய்ப்பை நான் பயன்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணமாச்சும் அட்லீஸ்ட் இருக்குது. அரோராக்கு அது கூட கிடையாது. அதனால் அரோரா போகலாம் ரம்யாவுக்கு பதிலாக. பட் மக்கள் என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம வார இறுதியில் தான் பார்க்க முடியும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களோட விடைபெறுவது நான் அரவிந்தன்.